சேத்துப்பட்டு பகுதியில் வாகனங்களை கத்தியால் அடித்து நொறுக்கிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இருவரும் வாகனங்களை கத்தியால் தாக்கி சேதப்படுத்தும் காட்சி தற்போது சிசிடிவி காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையில் நெருப்பு பறக்க கத்தியை தேய்த்துக் கொண்டே செல்லும் காட்சி, பொதுமக்கள் அதனை பார்த்து பதறி அடித்துக் கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், என்ன நடந்தது? அந்த இருவர் யார்? இப்படி செய்ய என்ன காரணம்? வேதவள்ளி, சேத்துப்பட்டு பகுதியில் வீடுகளுக்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 6க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 3 கார்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய 2 நபர்களை தற்போது சேத்துப்பட்டு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த மர்ம நபர்கள் கத்தியை வைத்துக் கொண்டு ஆட்டோக்கள், கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை கத்தியால் தாக்கி அடித்து நொறுக்கும் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் புதிய தலைமுறை செய்தி சேனலுக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நாம் தற்போது நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சேத்துப்பட்டு பகுதியில் நேற்று இரவு பிருந்தாவன் நகர் 2, 3 மற்றும் 4வது தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை 2 மர்ம நபர்கள் கத்தியால் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த நபர்கள் சாலை முழுவதுமே கத்தியால் இருக்கக்கூடிய வீடுகளில் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு செல்வதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டவுடன் அவர்கள் இருவரையும் போலீசார் நேற்று இரவே சுற்றி வளைத்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த குகன் என்பதும், அதே போன்று சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தனுசராஜா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருவரும் கஞ்சா மற்றும் மது போதையில் மக்களை பயமுறுத்துவதற்காகவும் தாங்கள் தான் ஏரியாக்களில் மிகப்பெரிய ரவுடியாக உருவாக வேண்டும், மக்கள் அதை நினைக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் போலீசார் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் மீது சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதும் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிசிடிவி காட்சியானது தற்போது புதிய தலைமுறை சேனலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியில் கைகளில் கத்தியை கொண்டு இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் கார்களை அவர்கள் தாக்குவதும், அது மட்டுமல்லாமல் சாலையில் கத்தியை தேய்த்துக் கொண்டு நெருப்பு பறக்க செல்லும் ஒரு கொடூரமான காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, அங்கே வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்துவதும், அதனை பார்த்து பொதுமக்கள் பதறியடித்து ஓடும் காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். பார்ப்பதற்கே அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சிகளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் அந்த சேத்துப்பட்டில நீங்க குறிப்பிட்ட பகுதியில் இரவு நேரத்தில் காவலர்கள் யாரும் ரோந்து பணிக்காக செல்லவில்லையா? தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில அடுத்த கட்டமாக அவர்கள் மீது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாய வாய்ப்பு இருக்கு? வேதவள்ளி, இந்த சம்பவம் அறிந்து காலையிலே புதிய தலைமுறை சேனலானது அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் என்ன நடந்தது என்று கேட்டபோது பொதுமக்கள் அனைவரும் ஒருமுத்த குரலில் சொல்லிய கருத்து என்னவென்றால், கஞ்சா மற்றும் மது போதையால் சேத்துப்பட்டு பகுதியில் அச்சம் நிலவி வருவதாகவும், போலீசார் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஆனால் போலீசார் யாருமே இத்தகைய பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட இல்லை எனவும், தொடர்ச்சியாக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டால் மட்டுமே இரவு நேரத்தில் இப்பகுதியில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும், இல்லை என்றால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கக்கூடும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் இனி அடிக்கடி அங்கு ரோந்து பணி செல்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.